ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்துல விசேஷமா ஒரு அபிஷேக கூட்டமாக நல்ல ஆவியில் நிரம்பி செபிக்கிறக்காக கூடியிருக்கிறோம். ஆகவே இப்பொழுது உங்களுடைய சுற்றிலும் நீங்கள் தனித்து இந்த பிரேயர்ல கலந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எந்த டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கோங்க. பக்கத்துல உங்களோட பேசுற மாதிரி யாரும் இல்லாதபடி நல்ல கவனமாக நல்ல சத்தியத்தை கேட்கும்படியாக விசேஷமா ஜெபிக்கும்படியாக நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறபடியாக அந்த ஒரு பாரத்தோடு நீங்க கூடிக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஆண்டுடைய கரம் இறங்கட்டும். இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஷோ பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல ஒரு அபிஷேக அந்நிய பாஷை ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை நின்று ஜெபித்தாலும் சரி, தேவ மகிமை உங்களை சந்திக்கும். ஆவியானவர் நம்ம சபை முழுவதும் உலாவுறவர். சரீரமாகிய சபை எங்க இருக்குதோ அங்கெல்லாம் உலாவுற கர்த்தர். 7 சபையில் நடுவில் உலாவின கர்த்தர் உங்கள் மத்தியில என் மத்தியில இன்னைக்கு உலாவ உண்மையிலோரா இருக்கிறார். ஆகவே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆவியானவரே நீ நிரப்புங்க, கேளுங்க. ஆண்டவரே உடைய மகிமை நீ நிரப்பட்டுன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, பாரத்தோடு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிமை இறங்கட்டும்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன் என்று சொன்னவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும். எனக்கு ஒரு அக்கினியின் அபிஷேகம் வேணும். ஹல்லேலூயா. நான் ஆவியில் எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மன சோர்வுகள், குழப்பங்கள், போராட்டங்கள், அது மாத்திரம் இல்ல மாம்சீக பலவீனத்தோட நான் நிக்கிறேன். ஆகிலும் ஆவியானவர் என்னை பலப்படுத்த வேண்டும். லகதரபல சகதரகதரபா. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும். எனக்கு சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும். மனதில் ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னை எழுப்ப வேண்டும் என்று சொல்றவர்கள் இந்த போன் பிரேயர்ல பயபக்தியோடு, ஒரு தரிசனத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஹல்லேலூயா, திறந்த மனசோடு, ஆண்டவரே ஆவியானவர் என்னை தொடரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை என்னை நோக்கி பார்க்கணும். லகதரபா சகதரபா. நான் ஒருவேளை நான் தேவனை விட்டு தூரமா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனோடு ஐக்கியத்தை விட்டு இழந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் தேவனோடு இருக்கிறேனா என்ற உணர்வு கூட இல்லாத அளவுக்கு ஒரு விதத்துல பாதிப்போட இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவங்க கேரண்டி பண்ணுவாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கரத்தை பிடிக்க வர்றாரு. ரகதர சகதரபா. ஓரலர கதரர சகதரபா. லகதரபல சகதரபா. மரகதர சகதரபா. ஓரல கதரசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் அலறினார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சீஷர்கள் எல்லாம் படகுல அலறினார்கள். ஏன்? காற்றும் புயலும் அடித்து அவங்க மனதில் வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றார் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அவரை எழுப்பினார்கள். ஹல்லேலூயா. லகதரபா சகதரபா. லகதரபலர சகதரபா. ஓ, என் வாழ்க்கையில ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறாரு, கண்டும் காணாதவர் போல இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அந்த பேச்சுக்கு இடமில்லை. ஹல்லேலூயா. இதோ இருக்கிறவராவே இருக்கிற என்று சொல்றவர் இன்னைக்கு உங்க கரத்தை பிடிக்க போறாரு. இன்னைக்கு ஒரு தொடுதல், ஏதோ ஒரு தொடுதல், ஆவியான நிறைவு, இயேசுவின் தொடுதல் உங்களை நிரப்ப போட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதரபல சகதரபா. லிகதரமல ரகதரபா. நல்ல ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவா. ராபாரா ஹதர பலகதரபா. அபிஷேகம் பெற்றவங்களை வாயில திறக்க ஆரம்பிங்க. லகரா கதரபா. லகரா சகதரா கதரபா. ஒரு பரம மண்டலங்கள் ஆண்டவர் நிரப்பப்படட்டும். இந்த போன் பிரேயர்ல அப்படியே இறங்கட்டும் மேகம். மரகதரபா. ஒரு மேகம் இறங்கட்டும் தகப்பனே. ஷாபா பாபா பாபா. நான் ஒரு மகிமையான தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். தேவ மகிமையை உணர்கிறேன். தேங்க்யூ லார்ட். அந்த மகிமை உங்களை எல்லாரையும் 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 ரகத 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 ரகதரபா. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க அந்த மகிமையை. தேவ மகிமை, ஆவியானுடைய மகிமை எல்லா சூழ்நிலை இருந்தாலும் சரி. மரகதர. மனசுல இருக்கிற தட்டைகளை உடைக்கிற தேவ மகிமை. லங்கரகதரகதரபா. மரகதர. நீ எழுந்திருக்க பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. நீ எழுந்திருந்து
பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. நல்ல மகிமை மகிமை இறங்கட்டு 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 இறங்கட்டுப்பா 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 அப்பா. ரக தர கர கர எல்லாரையும் நிரப்பி விடுங்க. நிரப்பி ஒருவராவது சோர்வோடு இருக்கக்கூடாது, ஒருவராவது பலவீனத்தோடு இருக்கக்கூடாது. நாம ஒரு நம்பிக்கையெல்லாம் வாழக்கூடாது. எல்லாரும் நிரப்பி விடுங்க தகப்பனே. ஆவியானுடைய அன்பு, ஆவியானுடைய அன்பு, ஆவியானுடைய நிறைவு எல்லாரும் நிரப்பட்ட நிரப்பட்ட. பேசுங்க பேசுங்க பேசுங்க, வாயில அந்நிய பாஷையா பேசுங்க. ஆவியான விட்டு கொடுத்து பேசுங்க. என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் என்னை நிரப்புன்னு கேளுங்க. என்னை நிரப்பும் ஆவியான ரகத 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 ரபா அக்னினால நிரப்பு. மரக ரகத ரபா மாமா மாமா மரகத ரசகத ரபா மரகத ரசகத ரபா. ஒரு மகிமையின் மேகம், மகிமையின் மேகம் எல்லாரும் நிரப்பட்டா. லாகா தர கர கர லகா தர கத. அக்னி இறங்கும் பொழுது, அக்னி இறங்கும் பொழுது, அக்னி இறங்கும் போதும் சரீரத்தில் இறங்கும் பொழுது விடுதலை 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 விடுதலை. பலவீனங்கள் இருக்க முடியாது, சோர்வுகள் இருக்க முடியாது, குழப்பங்கள் இருக்க முடியாது, மாஷாக்கார பிசாதி கிரியில் இருக்க முடியாது, அந்தகாரங்கள் இருக்க முடியாது. அக்னி வெளிச்சம், வெளிச்சம் எனக்குள்ளே, வெளிச்சம் உனக்குள்ளே, அக்னி உனக்குள்ளே. லகத ரகத 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 ரபா. பேசுங்க 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 பேசுங்க. மரபா ரகத ரபா. இந்த அபிஷேக கூட்டம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஆவியானவர் உங்களோட பேச விரும்புகிறார். லபா ரகத ரபா மரகத மரகத ரபா. ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு அக்னியான வாழ்க்கை. நான் பிரகாசிக்கட்டும், நான் பிரகாசிக்கட்டும், நான் பிரகாசிக்கட்டும். நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஆள் இல்ல. நான் அழலற்ற ஜீவியை செய்யக்கூடாது. ஓ ராபா பாபா 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 ஓ ராபா பாபா மாமா 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 மாமா. அக்னி இறங்குது, அக்னி இறங்குது. ஆவியோடைய கிருபை உங்க வீடுகள்ல இறங்கட்டும், உங்களுடைய எல்லைக்குள்ள இறங்கட்டும். உங்க மண்டலங்கள் திறக்கப்படட்டும், உன் ஜெப மண்டலங்கள், உன் ஜெப மண்டலங்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. ரீகாபா ரீபாபா ஷபரகதரபா. தேவதூதர்கள் ஏறுகளை இறங்குறவமாக, தேவதூதர் ஏறுகள் இறங்குறமான தரிசனங்கள் உண்டாகட்டும். லகதர தூதர்களை பார்க்கட்டும், கர்த்தரை பார்க்கட்டும். லகா ரகத ரகத ரகதரபா லகத ரகத 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 ரகதரபா மரகதரபா லகதரபா பாபா 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 லமா மாமா மாமா மாமா. அக்னி இறங்குது 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 எல்லா இடத்துல, எல்லா இடத்துலயும், எல்லா இடத்துலயும். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு ஒரு கர்த்த, இன்னைக்கு என் கர்த்த, இன்னைக்கு என் கர்த்த என்னை நிரப்புகிறவ, என்னை நிரப்புகிறவ, என்னை பிரித்தெடுத்தவ, என்னை அபிஷேகம் பண்ணினவ. ரபா மாமா 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 ரபா ராசக தரக தரக தர. விடாதீங்க 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 விடாதீங்க. ஒரு பரம மண்டலம் இறங்கட்டும். ஓ ராபா ராகா தரக தரபா ஓ ராகா தரசக தரபா. பரம மண்டலங்கள்ல இருந்து இறங்க வருகிற கிருபையை நான் பார்க்கிறேன், கிருபையை நான் பார்க்கிறேன். வான மண்டலம் திறந்திருக்கிறது போல பார்க்கிறேன். சில காரியங்களை நான் பார்க்கிறேன். லோபா தாரா பாலா லோபா தாரா பாரா ஷாபா தாரா பா ஓ ரா பாலா. ஓ தங்க கலர்ல, தங்க கலர்ல இருக்கிற ஒரு பெரிய மகிமை இறங்கி வருதே பார்க்கிறேன். தங்க கலர்ல இருக்கிற கேருபீன்கள் சேராபீன்கள் துதிக்கிறவர்களை பார்க்கிறேன். ரகத 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 ரபா. ஒரு மகிமை தங்கத்தை போன்ற கலர் போன்ற ஒரு மகிமை இறங்கி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தை நிரப்பு, என்னை நிரப்பு ஆண்டவர். மகிமை 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 மகிமை. ரக ரக த ரக த ரக த ரக த ரக த ர லக ர சக த ரக த ரபா ஓ ரபல சக த ரபா. அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அளவற்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். நிறைந்து வாழு, நிறைந்து வாழ அழைத்திருக்கிறார். இனி நிறைந்து வாழுவீங்க, நிறைந்து நிறைந்து வாழுவீங்க, நிறைந்து நிறைந்து வாழுவீங்க. மரக ரபா பாபா பா மரக தரக தரக லகத ரகத ரகத ரபா லகத ரபல ரஷகத ரபா. glory 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 glory. பிசாசுகளை வெளியேறணும், சத்துருக்களை வெளியேறணும். மகிமை இருக்கிற இடத்துல சத்துருக்கு வேலை இல்லை. ஓ குறைவுக்கு வேலை இல்லை, குறைவுக்கு வேலை இல்லை. பா 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 பா
ரபா ரகத 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 ரபா லகர சகரசே ரகத ரச அனல் மூட்டி எழுப்பி விடு. உனக்குள்ள இருக்கிற மனுஷன் அனல் மூட்டி எழுப்பி விடு. பேச பேச அக்கினி வரட்டும், பேச பேச அக்கினி வரட்டும். ரகத ரபா ரகர அந்நிய பாஷை, அக்கினியான பாஷை அனல் மூட்டி எழுப்பி போட்டு ராமா மாற கர 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 ரக தர கர 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 எல்லா இடத்துலயும் அப்பா, எல்லா இடத்துலயும் தகப்பனே. ரேமா ஷகோரோ ரே மேரே காந்தோரோ ரே மேரா சங்கோரோ ரீரி ரீலி ரீலி ஷாது ரீகா ரவா லீரி ரீ ரீகா ராக தர கர ராக தர கர கர. ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிக்கிறார், ஆவியான இடைப்பட ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். ராபா வாரா வாரா காரா 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 ராகா ராகா தாரா காரா காரா லகா ராகா தாரா காரா காரா. அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள. Glory, 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 glory. அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள, அக்னி உனக்குள்ள. தொடுற 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 ஆவியான தொடுறாரு, தொடுறாரு, உங்களை தொடுறாரு. எல்லாம் வெளியேறுது, பல போராட்டங்கள் வெளியேறுது, எல்லாம் வெளியேறுது, வெளியேறுது, வெளியேறுது. அசுத்தங்கள் வெளியேறுது, பிசாசிகள் வெளியேறுது. ராகா 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 ஹரா 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 ரேலே ரேலே ரேகே ரேகே ரேகே. புதிய பாஷை புறப்படுது, புதிய பாஷை புறப்படுது. ஏஸ், உனக்குள்ள புதிய பாஷைகள் வருது, உனக்குள்ள புதிய பாஷைகள் வருது. ராகா பாரா மஹா ஷோகோ மேகமா ஹஷேகே மாஷகோரோ கந்தரா அகரா கந்தரோசே அரா கந்தரோசா கரபா. Glory, 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 glory. Lehama ஹஷோகோரோ லேகா ராகமா ராஷகரபா. பேசிக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய மண்டலத்துல நிக்கிறோம், ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க நிக்கிறீங்க. அந்த மேகம் இறங்கி இருக்கிறது, மேகம் இறங்கி இருக்கிறது, மேகம் சூழ்ந்திருக்கிறது, மேகம் சூழ்ந்திருக்கிறது, உங்களை சூழ்ந்திருக்கிறது. எடுத்து விட்டுங்க, எடுத்து விட்டுங்க, எடுத்து விட்டுங்க. தடையா இருக்கிற காரியங்களை வெளியேறட்டும், தடையா இருக்கிற காரியங்களை வெளியேறட்டும். ஆவியானவர் எடுத்து கொடுக்கறட்டும், வார்த்தைகளை எடுத்து கொடுக்கட்டும். அபிஷேகத்துல நிறைவேற்ற 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 மாட்டவரே. மாமா 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 ரகதர சகரபா லேகதரபா லஷகரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்கள் மத்தியில நீர் அசைவான கிருபைகளுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது அக்னியாக அசைவாடி தொடர்ந்து இந்த மேக ஸ்தம்பம் இறக்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை சூழ்ந்தே இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆவியானவர் எங்கே உண்டு, விடுதலை உண்டு. ஆண்டவர், எங்களோட நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் ஒரு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில வசனங்களை மட்டும் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிஸ்டர் ஜாஸ்மின் அவங்க சிஸ்டர் அருணா கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். யாரு கனெக்ட் பண்ணுங்க, நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி சிஸ்டர் ஜாஸ்மின் அவங்க சிஸ்டர் அருணா சிஸ்டர் கனெக்ட் பண்ணுங்க, நீங்களே கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு, நான் கனெக்ட் பண்ண முடியாது. சிஸ்டர் அருணா கனெக்ட் பண்ணிருங்க. சரி, ரைட்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைய நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஒரு சில வசனங்கள் 10 நிமிஷம் தான். இந்த மகிமை இன்னைக்கு ஆவியானுடைய மகிமை மத்தியில இறங்குது. இந்த மகிமைனால நமக்கு வர்ற ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் சுருக்கமா தியானிச்சுட்டு மீண்டும் ஆவியில நிரம்ப போகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மீண்டும் ஆவியானுடைய வல்லமை நமக்கு நிரம்ப நிரம்ப எவ்வளவு கொடுக்கறது ஆண்டவர். நமக்கு தாகமே, அதாவது என்ன சொல்லணும், ஆகாம இருக்கக்கூடாது, தாகம் அதிகமா இருக்கணும். தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்ற ஆண்டவர் உண்மையில் ஒரு இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே இந்த அபிஷேக கூட்டத்துல ஆவியானுடைய வல்லமை நம்மத்தில இருக்கிறது, அசைவாடி கொண்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். இந்த மகிமை ஆவியானவர் என்ன செய்யறாராம்? நம்மளை மகிமைப்படுத்துகிறார். ஆமென். ஆவியா இருக்கிற கர்த்தர் மகிமை மேல் மகிமை. இந்த மகிமைன்னா என்னங்க, என்னது பாஸ்டர்? இந்த மகிமைன்ற வார்த்தை அந்த குளோரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த மகிமை எதுக்கு, இந்த மகிமை எதுக்கு வருது, மகிமை வந்தா என்ன நடக்குது என்பதை குறித்து சுருக்கமா சில காரியங்கள் மட்டும் தியானிப்போம். அப்ப ஆவியான இருக்கிற கர்த்தர், ஆவியானவர் வந்தா உங்க வாழ்க்கை என்ன இருக்குமா? மகிமை இருக்கும். ஆவியானவர் ஆவியா இருக்கிற கர்த்தராலே தானே, ஆவியா இருக்கிற கர்த்தர், ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியா இருக்கிற கர்த்தர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர வாழ்க்கை ரெண்டையும் தம்முடைய மகிமையினாலே நிரப்புகிறார், நம்முடைய மகிமையினாலே மூடுகிறார். ஆமென். அப்போ அந்த மகிமை எதுக்கு வருது? ஏன் மகிமை நமக்கு வரணும்? ஆவியானவர்னால ஏன் மகிமை கொடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுருக்கமா சொல்லுறேன். ஆதாம் ஏவாள் 2 பேரை தேவன் தோட்டத்துல வச்சிருந்தார் இல்லையா? முதல் மனுஷன் பேர் ஆதாம், மனைவி பேர் ஏவாள். 2 பேரும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். தேவ மகிமை அவர்கள் சாயல் மூடிக்கொண்டிருந்தது. அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. தோட்டத்தில் மகிமையான வாழ்க்கை. இன்னைக்கும் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் என்றால் ஒரு குறைவையும் காணாதிருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்காக ஆவியா நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்குதான் அந்த மகிமை விசுவாசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதாமுக்கு ஏவாளும் மகிமை இருந்தபடியால், தேவ மகிமையில் இருக்கிறபடியால் தேவனுடைய ஐக்கியம் கிடைத்திருந்தது. தேவன் பேசுவாராம், தேவன் உலாவுவாராம், தேவன் அவர்களோடு பகலின் குளிர்ச்சியின் மத்தியில உலாவுகிற தேவன். இந்த நாட்கள்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து காரணம் என்ன? நீங்க தேவனோடு உலாவ வேண்டும். சஞ்சரிக்கிற வாழ்க்கை. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தானாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடையே வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்துலதான் இருப்போம், ஆனா நம்ம உலகத்தாரா இல்லாதபடி கர்த்தரையே நினைச்சு வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்துலதான் இருப்போம், பிள்ளைக்காக வாழ மாட்டீங்க, அது சொத்துக்காக வாழ மாட்டீங்க, சொந்த பந்தங்களுக்காக வாழ மாட்டீங்க, தேவ மகிமைக்காகவே வாழுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. தேவ மகிமைக்காகவே தேவனோடு நான் வாழணும். ஒரே ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் தேவனோடே வாழணும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனோடு சஞ்சரித்தானா ஏனோக்கு. அப்படியே போயிட்டான் ஆண்டவர். மரணத்தையே பார்க்கலையா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மரணத்தை காணாத 2 பேர்ல ஏனோக்கு, இன்னொருத்தன் பேர் எலியா. அவங்க சாவே பார்க்கல, அப்படியே பரலோகத்துல போயிட்டாங்க. அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கிட்டார், சாவே பார்க்காம உயிரோடு எடுத்துக்கிட்டார். அது 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை என்னன்னா, அவங்க சஞ்சரித்து கொண்டிருந்தார்களாம். அப்போ சஞ்சரிக்கிற வாழ்க்கை தான். ஆதாம் ஏவாளும் தேவனோடு குளிர்ச்சி அந்த வேலையில தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். ஏன்? மகிமை இருந்தது. ஆமென். தேவ மகிமை இருந்தது. ஆகாரத்துக்கு குறைவில்லை, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, சமாதானம் இருந்தது. ஆனால் பாவம் பிரவேசிக்கும் பொழுது, பாவம் சர்ப்பத்தினால பாவம் உள்ளத்துல பிரவேசிக்கும், அந்த உலகத்துல பிரவேசிக்கும் பொழுது, விசேஷமா தோட்டத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது எல்லாரும் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்ட நிலைமை. மகிமை இழந்து போனார்கள். பாவம் இருக்கிற இடத்துல மகிமை இருக்காது, மகிமை இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ மகிமை. அதனால ஆவியான வந்தார். ஆவியான வந்தது நம்ம சரீரத்துல பாவத்தையும் சாபத்தையும் வேற இருக்க வந்தார். நமக்குள்ளே வந்து நம்முடைய எண்ணங்கள்ல பாவ எண்ணங்கள் வராதபடி, மாம்ச இச்சைகள் வராதபடி ஆவியான
ஆவியானவர் தம்முடைய மகிமையினால் நிரப்பி 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 நானே உனக்கு போதும், என்னுடைய மகிமையே உனக்கு போதும் என்று சொல்லி நம்மளை நிரப்ப வந்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் நம்மோடு, காணக்கூடாத தேவன், ஆவியாகிற கர்த்தர். இன்னைக்கு உலகம் கடவுளை தேடுது, ஆனா நமக்குள்ள, இந்த சாதாரண உடம்புக்குள்ள, இந்த பாவ சரீரத்துக்குள்ள, பழைய மனுஷனுக்குள்ள, புத்தி சாதாரண புத்தியா இருந்த இந்த உலகத்துக்குள்ள ஆவியான இறங்கிட்டார். ஹல்லேலூயா. வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து நம்மளை மாற்றிட்டார். ஹல்லேலூயா. மகிமையை கொடுத்துட்டாரு. அப்போ என்ன நடக்குதான், பழைய அந்த ஆதி நாட்கள்ல ஆதாம் என்ன பண்ணானா, விழுந்த நிலைமையில அவமானம், நிர்வாணம், தன்னையே பார்க்கிற, தன்னுடைய குறைகளை பார்க்கிற கண்களை மாறி போனது, மகிமை இல்லாத பார்வை. அதனாலதான் என்னைக்கு ஆவியானவருடைய மகிமைக்குள்ள வரும் பொழுது குறைகளை பார்க்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. உங்களை குறைய நீங்க பார்க்க மாட்டீங்க, மத்தவங்க குறைய பார்க்க மாட்டீங்க. ஏன்? அந்த மகிமை மூடி இருக்கும். ஆமென். ஆதாம் அன்னைக்கு தன்னையே பார்த்து, நான் நிர்வாணி தன்னுடைய பலத்தை சார்ந்து, தன்னுடைய சக்தியை சார்ந்து, தன்னையே பார்த்து அவன் மகிமை இழந்தனால அவன் துரத்தப்பட்டு ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போனான். ஆனா முதல் ஆதாம் விழுந்த காரணம் அது மாத்திரமல்ல, அந்த பாவம் என்று அறிகிறோம். அதனால அது மாத்திரமல்ல, முதல் ஆதாம் விழுந்ததுனால சாபம் வந்ததாம், முள்ளும் குறுக்கும் முளைத்ததாம், வேர்வை சிந்தி நீ ரத்தம் சிந்தி சம்பாதிப்பன்னு சொல்லி கடினமாக்கிட்டார். வேலைகள்ல சம்பாத்தியத்தை கடினமாக்கிட்டார். இனி முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைக்கும் என்று சொன்னார். சாபங்கள் வந்தது. ஆகவே மகிமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது எல்லாமே நெகட்டிவா, ரொம்ப அழுத்தமா, பாரமா இருக்கும். ஆனா 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, 2ஆம் ஆதாமா இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அனுப்பி அவருடைய சந்ததியாக நம்மளை மாற்றி இன்னைக்கு 2ஆம் ஆதாமுக்குள் இருக்கிறபடியால் உங்களுக்கு எல்லாமே ஈஸியா கத்த செய்கிறார். ஹல்லேலூயா. நீ வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தாத, நீ ஜஸ்ட் வேலை மட்டும் பாரு, சிம்பிளா வேலை பாரு, என்னுடைய மகிமையில இரு, நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தர்றேன், உனக்கு லாபமாய் மாற்றி தர்றேன், உன்னுடைய பொருளாதாரத்தை லாபமாய் மாற்றி தர்றேன். எந்த தோட்டத்தை வெளியே போனே அதே தோட்டத்தை திரும்ப கொண்டு வர்றேன். ஹல்லேலூயா. எந்த நிலைமையில நீ நிர்வாணின்னு சொல்லு, ஐயோ நான் இழந்துட்டேனேன்னு சொல்றியோ, அதே நிலைமையில திரும்ப ஆவியான நீ நிரப்பி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாய் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. நீ சகலத்தை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. எந்த உலகத்தினால, எந்த சமுதாயத்தினால, எந்த சூழ்நிலையினால என்னத்தெல்லாம் இழந்து ரொம்ப மோசமா போயிட்டனேன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா, ஆவியான ஒரு மகிமை திரும்ப உங்களை மூடும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இருந்தாலே போதும். ஒண்ணு சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க இருந்தா போதும், உம்முடைய மகிமை இருந்தா போதும், நான் எந்த நிலைமையில இருந்தாலும் மேல ஏறி வந்துருவேன் ஆண்டவரே. எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க உயரத்தை தூக்கி நிறுத்திருப்பீங்க ஆண்டவரே. என்னை குறித்து கவலைப்பட மாட்டாண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட மாட்டாண்டவரே. நீங்க போதும் தகப்பனே. ஆவியானவர் நீங்க போதும் ஆண்டவரே. என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவரே, என்னை குப்பையில இருந்து உயர்த்துகிறவர் ஆண்டவரே, எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறவர், அவனை ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர், மகிமையான சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதாம் இழந்து எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல போனா, ஆனா 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தா, எந்த இழந்து போன எல்லா கிருபை திரும்ப தரும்படியாக, மனு குலத்துக்கு திரும்ப தரும்படியாக நம்முடைய ஆவியானவரை அனுப்பி அவர் இந்த மகிமை பெற்றுக்கொள்ளட்டும், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த மகிமையை அணிந்து கொள்ளட்டும். அவர்கள் கண்ணுல ஒரு குறையும் காணக்கூடாது, அவங்க வாழ்க்கை குறைய பார்க்க கூடாது, அவங்க தங்களுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாது, தங்களுடைய இழந்து போனதை பார்க்க கூடாது. எல்லாத்தையும் பாக்கிலும் அவங்க கடினமா ரத்த சிந்திலாம் வேலை பார்க்க கூடாதுப்பா. அவங்க இலைப்பாறுதலோடு வேலை பார்க்கணும். அவங்க சின்னதா ஒண்ணு விதைச்சா கூட அது 100 பலன் தரணும். ஹல்லேலூயா. அவர்கள் சின்ன கொஞ்சமா விதைச்சு அதிகமா அறுவடை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சமா வேலை பார்த்து அதிகமான சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. விசுவாசிய தேவ பிள்ளை, நீ இதை பிடிச்சுக்கோ. ஹல்லேலூயா. உலகத்தானோட ஒட்டி பார்க்காத, அவன் எவ்வளவோ உழைப்பான், அவனை விட்டுரு. ஆனா நீங்கள் நானும் தேவ மகிமைகள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமை உங்களை சூழ்ந்து உங்களை எடுத்து நிறுத்தும். அன்னைக்கு தாவீது சொல்லுகிறான், நான் சோதர ஆண்டவரே தகப்பனே சோதர, நான் ஒரு தூசியில் உட்கார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. தூசியை பார்த்துக்கிட்டு இருந்த நாட்கள், இன்னைக்கு நீங்கள் நானும் ஆரம்ப ரட்சிப்பு நாட்கள்ல எப்படி பேசியிருப்போம் பாருங்களேன். ஆண்டவர்களை வர்றதுக்கு முன்னாடி அல்லது ஆண்டவர் தொட்ட நாள்ல எப்படி இருந்திருப்போம், சாதாரண உலகத்தை பத்தி பேசியிருப்போம். அன்னைக்கு மூளைக்கு என்ன வந்துச்சோ அதை பேசிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி
இன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு எப்படி பழையதை பார்க்க மாட்டீங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பாக்குறீங்க இல்லையா? ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு இருக்கிற உலகம் உனக்கு உண்மையானது இல்ல, இன்னும் நான் மேல ஒரு உயர்த்தி போறேன். அல்லேலூயா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்த்துகிறேன். நான் தூசியை தட்டி விட்டுட்டு உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான மேலான இடத்தை ஆயத்தப்படுத்துறேன், மேல கொண்டு போடுறேன். நீ கீழாக மேல ஆகுறதுக்கு ஆவியான மகிமை நிரப்பட்டும். உன் குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, ஊழியது வாழ்க்கை எல்லாமே சரி. நீ கீழாக கூடாதுப்பா, நீ கீழே போக கூடாது. நீ கீழே பிறந்த ஆள் இல்ல, நீ கீழே உட்கார்ற ஆளு அழைக்கப்படல, நீ தூசியில உட்கார்ற ஆள் இல்ல. நான் தட்டி விடுறேன், உன் தூசியெல்லாம் தட்டி விடுறேன், உன்னை எழுப்புறேன். என்னுடைய மகிமை அனுப்பு, என்னுடைய குளோரி அனுப்பு, என்னுடைய வல்லமை அனுப்பு, என்னுடைய ஆவியான அனுப்பு. உன்னை மேல கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், உன்னை மேல கொண்டு உட்கார வைக்கிறேன். என்னை மட்டும் பிடித்துக்கோ, எனக்குள் நீ சந்தோஷமா இரு. என்னுடைய மகிமை அணிந்துக்கோ. வேற எதையும் பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, சம்பாத்தியத்தை பார்க்காத, கையின் பிரயாசத்தை பார்க்காத, தன்னை பார்க்காத, உன்னை பார்க்கறத மறந்து விடு. எல்லா கண்களும் மகிமை கண்களை மாறுவதாக தகப்பனே. இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டு எல்லா கண்களும் மகிமை கண்களாக, அக்னினால் நிரப்பப்பட்ட கண்களாக. அடுத்தவங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து அல்லது மத்தவங்க பேசி பேசினா காயப்பட்டு அந்த நிலைமையில மாறுகிறது இயேசுவே நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆவியான ஒருத்தர் போதும், அவருடைய ஒரே ஒரு மகிமை போதும். அந்த மகிமை சிலுவையினால் வந்திருக்கிறது, அவர் குமாரனுடைய ரத்தத்தினால் வந்திருக்கிறது. அந்த மகிமை மட்டும் அழித்துக்கொள். நீ எதை குறித்து கலங்காத. உயர்த்துகிற தேவ மனுஷன் அல்ல, உன்னை கொண்டு வருவது கர்த்தருடைய ஆவியானவர், எந்த ஒரு மனுஷனும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமை ஒன்று போதும். ஆதாம் நாள் வந்த சாபங்கள், உலகத்தில் இருந்த சாபங்கள், இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து அதை முறிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில முறிக்கிறார், அவருடைய ரத்தத்தினால முறித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிறனா அந்த மகிமை கொடுக்கிற. நீ மத்தவன் போல கஷ்டப்படாத, மத்தவன் போல உலகத்தை யோசிக்காத. என்னுடைய மகிமை அணிந்துக்கோ. என்னுடைய மகிமை தான் உன்னை உயர்த்தி கொண்டு போகுது. நீ என்னுடைய மகிமையினால் உன்னை நிரப்புவேன். நான் ஆவியா இருக்க கர்த்தர் உன்னை நிரப்பி 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 உனக்குள்ள இருந்து இறங்கி 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 உன்னை நிரப்பி 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 உன்னை மகிமையினால் நிரப்பி ஆலோசனை கொடுப்பே, ஆசீர்வாதத்தை கொடுப்பே. ஓ ராகா பொருளாதாரத்தை உயர்வை கட்டளையிடுவே. ஓ நீ எப்படி நான் மேல வந்து நீ நினைக்கிறக்குள்ளேயோ நான் கொண்டு வந்துருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி இங்க வந்தேன் நீ யோசித்து சொல்லுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இந்த நிலைமைக்கு வந்த அந்த ஒரு ஆவியானவர் போதும். உனக்குள் வாசமாக்கிற தங்கத்தை காட்டிலும் வெள்ளியை பார்க்கிலும் எல்லா சொத்துக்களை காட்டிலும் மேலான ஆவியானவர் உன்னை சுதந்திரிக்க வைக்கிறவர். அவருடைய கண்கள் உன்னை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளையை நான் தூக்கி மேல நிறுத்தணும், இந்த மகளை நான் உயர்த்தணும், இந்த குடும்பத்தை நான் உயர்த்தணும், இந்த சகோதரனை நான் உயர்த்தணும். இவர்களை விட்டு நான் விலக மாட்டேன். இவர்கள் மேல் கண்களை வைத்து இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து இவர்களுக்கு நான் வழி நடத்த போகிறேன் கர்த்தர் சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஆவியான ஒரு மகிமை, ஒரே ஆவியான ஒரு மகிமை அவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை சும்மா இருக்க விட மாட்டார். அதுக்காக அந்நிய பாஷையில் பேசுறா, அதுக்காக ஆவியானதை கேட்கிறா, அதுக்காக வேதத்தை வாசிக்கிறா. ஆவியான நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இப்போது இருக்கிற வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே, இப்போது இருக்கிற தூசி வேணாம், இப்போது இருக்கிற ஆண்டவரே தூசி குப்பைமான வாழ்க்கை வேணாம் ஆண்டவரே. என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகோதரி ஆகாயில வாசிக்கிறோம். ஆகாய் புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகிமை நாளையத்தை நான் மகிமைப்படுத்துவேன், மகிமை நாளையத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. மகிமை நாளையம் என்று சரீரம் அல்லது ரெண்டு பேர் கூடு இருக்கிற கூடுகை. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகாய 2ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 7ஆம் வசனம், சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையால் நிறைய பண்ணுவேன். 7ஆம் வசனம் சொல்றாரு. 8ஆம் வசனம் சொல்றாரு, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வசனம் சொல்றாரு, முந்தின ஆலயத்தை மகிமை பார்க்கிலும்
இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமே. அப்போ 7ஆம் வசனத்துல மகிமையை சொல்றாரு, 9ஆம் வசனத்துல மகிமையை சொல்றாரு. நடுவுல என்னத்தை கொண்டு வர்றாரு பாருங்க, வெள்ளியும் கொண்டு வர்றாரு, பொண்ணும் கொண்டு வர்றாரு. ஆமே. அப்போ ஆண்டோடைய மகிமை என்ன செய்தான், உங்க கடன் பிரச்சனை தரித்திரத்துல மாற்றும். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் கத்த கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பொருளாதாரம், ஹல்லேலூயா. அசெட்ஸ், ஹல்லேலூயா. சொத்துக்களை கத்த கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இந்த மகிமை சும்மா இருக்காது. தேவனுடைய மகிமை சும்மா இருக்காது. உங்களுக்குள் வந்து அந்த மகிமை உங்களை சும்மா இருக்க விடாது. அது ஏதோ கொண்டு வருது. ஹல்லேலூயா. ராகாபா ஷியாங்கரோ. உன் தரித்திரத்தை வரட்டுவதற்கு ரொம்ப கவனமா இருக்கு தேவ மகிமை. ஹல்லேலூயா. நான் உனக்குள்ள வந்துட்டேன்ல. ஹல்லேலூயா. உன் தரித்திரத்தை, உன் சாபத்தை உடைத்து, கடனை உடைத்து, உனக்கு மகிமை கொடுத்து, நீ எல்லாத்துலயும் மேல வருவதற்கு என்னுடைய மகிமை சில காரியங்களை கொண்டு வர போகுது. பொண்ணும் வெள்ளி என்னுடையது, அதை உனக்கு கொண்டு வர்றேன். உன்னை கொண்டு நான் ராஜ்யத்தை கட்டுவேன். உன்னை கொண்டு உன் வீட்டை கட்டுவேன். இந்த காரியங்களை கொடுத்து உன் வீட்டை கட்டுவேன் ஆண்டு சொல்றேன். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்துல மகிமை வருது, 9ஆம் வசனத்துல மகிமை வருது. நடுவுல பொண்ணும் வெள்ளியும் கத்தருன்னு சொல்லி வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப தேவ மகிமை என்ன செய்யும், பெரிய காரியங்களை பேசும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தெம்பு இல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க ஞானம் இல்ல ஆண்டவரே. ஆகிய எல்லாத்தையும் காட்டில கொண்டு வருகிற, எல்லாத்தையும் இதெல்லாம் கிரியை செய்கிற தேவ மகிமை எனக்கு இருக்குது ஆண்டவரே. அந்த ஆவியாக கர்த்தர் மகிமை இருக்குது ஆண்டவரே. அதை நான் பற்றி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு மகிமை, அந்த தேவ மகிமை எனக்கு போதும் ஆண்டவரே. ஆவியாக கர்த்தர் எனக்குள்ள இறங்கினா போதும், என் குடும்பத்துல இறங்கினா போதும், எனக்குள்ள இருந்து என்னை உயர்த்துகிற அந்த மகிமை போதும் ஆண்டவரே. அந்த மகிமை தான் பலனையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் கொடுத்து உங்களை எல்லாம் சம்பாதிக்கிற பலனை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையில ஆவியான இந்த டங்ஸ் பிரேயர்ல, அந்நிய பாஷை ஜெபத்துல ஆண்டவர் நம்ம மத்தியில பலமா இறங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நாட்கள் இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்னே ஒன்று, நீங்க எதையும் பார்க்க கூடாது. ஒன்னே ஒன்று தீர்மானம், அப்பா உங்களுடைய வார்த்தை போதும் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் போதும், உங்களுடைய மகிமை போதும், உங்களுடைய அபிஷேகம் ஆவியானவர் எனக்கு போதும், எனக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் போதும், எனக்குள் பிழைத்திருக்கிறவர், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் போதும். நான் அவரை பார்க்கிறேன், அவருக்கு நேரம் கொடுக்கிறேன். இன்னையில தீர்மானம் பண்ணுங்க. அதிகமான ஜெபம் பண்ற ஆண்டவரே, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஆண்டவரே, வீடுகள்ல அந்நிய பாஷை சத்தங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜெப குறைவு இருக்கும் என்றால் மன்னியும் அப்பா ஆண்டவரே. மாம்ச பலவீனங்களை மறந்து எடுத்து போடும் அப்பா. ஜெப தடைகள் எடுத்து போடும் ஆண்டவரே. என்னை உயிர்ப்பியும் ஆவியானவரே. எத்தனை பேர் நீங்க சொல்ல போறீங்க? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆதாமுட்ட இருந்த எல்லா சாபத்தையும் நான் உடைச்சிட்டேன். ஹல்லேலூயா. ஆதாமுள்ள சாபங்கள், இந்த முழு மனு குலத்துல இருக்கிற சாபங்கள், இந்த முழு மனு குலத்துக்கு இறங்கின வேதனைகள், முள்ளும் குறுக்குமா இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் கிறிஸ்துவுக்குள் நான் எல்லாம் மாற்றி விட்டேன். இன்னைக்கு விசுவாசி யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் ஆவியானவர் வச்சிருக்கிறாங்களோ, யார் ஆவியானவர் மகிமையை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அது பலிக்காது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற சாபங்கள் பலிக்காது. இந்த உலகத்தான் மாதிரி கஷ்டப்பட்டு வாழ தேவையில்லை. அவங்க எண்ணத்தை இருக்கிற நிலத்துல அவங்க இருக்கிற விதையை விதைப்பாங்க, அதை நான் ஆசீர்வதித்து அது பெருகப்பட்டுவேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு லாபமா எடுத்து கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவங்க எதை தோன்றாங்களோ, ஈசாக்கை போல எங்கெங்க தோன்றாங்களோ அங்கெல்லாம் தண்ணீரை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவங்க நஷ்டம் அடைவதில்லை. ஏன்? என் மகிமை அவங்களுக்குள்ள இறங்கி இருக்கும். என்னுடைய ஆவியானவர் அவர் மத்தியில இருப்பார் என்று தேவன் சொல்றாரு. ஹல்லேலூயா. கண்களை மூடி நல்லா அப்படிங்கிற ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டோட ஃப்ரீயா விட்டு கொடுங்க. அப்படியே அந்த மகிமை மட்டும் கேளுங்க. ஆண்டவரே, நான் எதையுமே நான் பார்க்கலப்பா, நான் எதையுமே என் கண்ணை மூடிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டோட ஒரே தரிசனமா கண்ணை மூடி அப்படியே கேளுங்க. எனக்குள்ள மகிமை இறங்கட்ட தேவ மகிமை, என்னை உயர்த்துகிற தேவ மகிமை, என்னோட பேசுகிற தேவ மகிமை, எனக்குள் வாழ்கிற தேவ மகிமை, அவருடைய மகிமை போதும். அதுதான் உங்களை மறுரூபமாக்குற தேவ மகிமை. உங்களை வேற ஆளா மாத்தும். ஹல்லேலூயா. வேற ஆளா மாறுவீங்க. பழைய மனுஷனா இல்ல, பழைய தங்கேஸ்வரி கிடையாது, புது தங்கேஸ்வரியா கர்த்தர் மாத்துவா. பழைய மனுஷி அல்ல, புது மனுஷி. ராகா ராகா தாரா. எல்லாரும் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம்
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அக்கினி இறங்கட்ட, அக்கினி இறங்கட்ட, இறங்கட்ட, இறங்கட்ட. லக தர கர கர கர. ஒருவரால் சும்மா இருக்க வேண்டாம். ஒரு மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையின் பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியான பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் தான் அந்த போன் பிரேயர்ல ஒரு பெரிய மறுரூபம். ஓ ஜெப வாழ்க்கை கட்டப்படட்டும். அக்கினி இறங்கட்டும். ரகத 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 ரா. லக ரகத ரகத ரபா பாபா பாபா. ரபா பாபா பாபா பா ஷபா பாபா. ரபா பாபா ஆவியில் அக்கினி இறங்கட்டும். வயிற்றுல அக்கினி இறங்கட்டும். நெத்தியில அக்கினி இறங்கட்டும். சரீரத்துல அக்கினி இறங்கட்டும். ரகத 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 ரபா. லபா பாபா பா. விட்டு கொடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல சத்தமா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. மா ரபா ரகத ரபா. லேகே ரோகோ ரோகோ தோரோ. லேகே ரேலே 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 ரேலே. லேலே ரேபே ரேபே ஷபூர் யாக்கத ரபா. ரீபா ரீபா லீபா ஷபாத யாக்கத ரபா. தேவ பிரசன நிரப்பட்டும். தேவ பிரசன நிரப்பட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஹல்லே. நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். ஆவியான பலமாய் பேசுற ஒரு காரியம். நீ கீழே போக மாட்ட. ரகத 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 ரபா. லகத ரகதர சகத ரபா. உன்னுடைய குடும்ப சூழ்நிலை கீழே போகாது. லபா ரகத ரபா லகத ரபா. லம்ம ரகத ரபா ஷகத ரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு தேவ மகிமை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். பேச ஆரம்பிங்க. லேஹே ரேபே ரேபே ஷபோர் யாக்கரபா. இது மீண்டும் அந்த மகிமை, மீண்டும் ஆவியான மகிமை. ஹல்லேலூயா. நாங்க இரண்டாம் ஆதாமி சந்ததிகள், இரண்டாம் ஆதாமி சந்ததிகள், இரண்டாம் ஆதாமி சந்ததிகள். ரகதோ ரகபோரோ ரபல ஷக ரபல கத ரபா. உனக்கு எந்த சாபம் பலிக்காது, உனக்கு எந்த சாபம் பலிக்காது. ரகத 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 ரபா. உலகத்துல வர்ற எந்த சாபமும், உலகத்தாருக்கு நடக்கிற மாதிரி எந்த ஒரு காரியமும் உனக்கு நடக்காது. நீ தேவ மகிமையில நிரவப்பட்டிருக்கிறாய். ஏன் ஆவியாக கர்த்தர் உன்னை சூழ்ந்திருக்கிறார். கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. மாறா வாரா வாரா லக தரப. ஜப அபிஷேகத்தை தாரோ, ஜப வாழ்க்கையை தாரோ. லக தாரா காரா காரா லக தரக 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 தர. ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த போன் பேர்ல கலந்து கொண்டு ஒவ்வொருவர் மேல ஒரு அக்கினி இறங்க முடியாது. ஜெபிக்கிறேன். லகத ரகதரா. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது சொன்னேன். எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன். தரித்திரங்கள் வெளியேறட்டும். வீட்டுக்குள்ள இருக்க தரித்திரங்கள் வெளியேறட்டும். பொண்ணு வெளியே வரட்டும். ஐஸ்வர்யங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தரித்திரங்கள் சாபங்கள் ரிலீஸ் எல்லாம் வெளியேறட்டும். லபா ரபா ரபா ரகத ரபா. தரித்திரங்கள் சாபங்கள் வெளியேறட்டும். லகத ரகத ரபா. ஒவ்வொரு மண்டலங்களை ரிலீஸ் பண்றேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்குரிய மண்டலங்களை நான் திறக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வாதம் இறங்கட்டும். வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இறங்கட்டும். ரபா பாபா பாபா ஷபா பாபா பாபா. லகத பொருளாதாரத்தை ஆசீர்வாதம் இறங்கட்டும். நன்மைகள் வீட்டுல இறங்கட்டும். ஆவிக்குரிய அக்கினி இறங்கட்டும். லகத ரகத 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 ரகதரா லைபதரோ லரியா சதுலரி யாங்கதரபா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. லேமா ராகா தூரா காரா. முள்ளு குறுக்கும் முளைக்கிற காரியம், முள்ளு போல என் வாழ்க்கையில செய்யற காரியங்களா இருக்குது. நான் செய்யற காரியம், கையெழுத்து செய்யற காரியம்லாம் முள்ளு போல குத்தி கொண்டிருக்கிறது, முள்ளு போல குத்தி கொண்டிருக்கிறது. மகளே, அது உனக்கானது அல்ல, உனக்கானது அல்ல. அது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது அல்ல. ரகத 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 ரபா. ஆவியானவர் உன்னை நிரப்பும் பொழுது, ஆவியானுடைய அக்கினி உன்னை நிரப்பும் பொழுது, லபா ராஷாக ரபா. முள்ளும் குறுக்கும் உனக்கு இனி முளைப்பிக்க மாட்டாது. அவைகள் ஆசீர்வாதமாய் மாறும். உனக்கு விளைச்சல் உண்டாகும். வயலின் பலன்களை நான் பெருக பண்ணுவேன். வயலின் பலன்களை நான் பெருக பண்ணுவேன். அரிசி சிப்பங்கள் கூடுவதாக, அரிசி சிப்பங்கள் அதிகமாகுவதாக. அல்லேலூயா. மூடைகள், அரிசி மூடை பெருகுவதாக. லகத ரகத ரகத ரபா. நெல்லு மூட்டை அதிகமாவதாக. ஷாகா ரகா தரா. பேச ஜெபம் பண்ணுங்க. எல்லா விதத்திலும் பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. பினான்சியல் ஃப்ளோ உண்டாவதாக. மரபா ரகா ரபாலா லேகே ரேகா தரா ஷாகரோ லேகே தேமா ஹதுலரோ. நான் எந்த இடத்துல அவமானப்பட்டு இருந்தனோ அந்த இடத்துல தேவன் என்னை
உன்னை வெக்கத்தெல்லாம் மாத்துகிறார். உன் வெக்கத்துல கத்தர் மூட போகிறார். ரகதர் ரகதர் ரபா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆவியானவரு என்னை மூட போறீங்க. ஹல்லேலூயா. எஸ் 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 எஸ். வெக்கத்துல மூடுகிறாரு, உன் அவமானத்துல மூடுகிறார். ரகதர் 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 ரபா. அந்த தேவ மகிமை, அந்த தேவ மகிமை ரபா லா ஷபா ரகதர் ரபா லேஹெதெரே மஹந்தரோ கோரோ. பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. ராமா ராபா ராகா தரபா. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எழும்பட்டு 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 எழும்பட்டு. மாரா காரா பாரா ஷபா தீரா காரா காரா லேதே ரேகே ரேபே லபோ திரா திரா ஷதுலுர் யாங்கதரா லேதே ரிமா ஹந்துல் ரோகோ துலுரோ மரகதரோ ஷகரபா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய ரகசியங்களை பார்க்கணும். ஆண்டவரே, நான் இன்னும் தேவனுடைய ரகசியங்களை பார்க்கணும். எனக்கு சொப்பனங்கள் வெளிப்பட வேண்டும், தேவனுடைய தரிசனங்கள் வெளிப்பட வேண்டும். ரகதரபா சகதர் தீர்க்க தரிசன வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆவியானுடைய நிறைவு எனக்குள்ள இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல அந்நிய பாஷையில இப்ப ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சில அந்த கிருபையை கத்த ரிலீஸ் பண்ண போகிறேன். யாருக்கு என்றால் ஹல்லேலூயா, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்ற வேண்டும். நான் இன்னும் ஆவியில வளரணும். எனக்கு ரகசியங்கள் வெளிப்பட வேண்டும். எனக்கு சொப்பனங்கள் மூலமா கத்தர் பேசணும். எனக்கு உடனே உடனே கத்தர் பேசுற ஒரு அனுபவத்தை தரணும். கத்தருடைய சத்தத்தை நான் கேட்டு பழக வேண்டும் அப்படின்றவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. லகதர பலர சகதர அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஹல்லேலூயா. ஆவியான என்னை தொடுங்க ஆண்டவரே. அந்த கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. அந்த கிருபையினால நிரப்புங்க. ராபா ராபா ஷாபா ராகா ராபா லகதர கதர கதர பலர கதரபா லேகதர பலர சகதர கதரபா லேகதர பலர சகதலர் யாங்கதரபா. ரிலீஸ் 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 ஆகட்டும், ரிலீஸ் ஆகட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். எல்லாரும் 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 நிரப்புங்க ஆண்டவர், நிரப்புங்க ஆண்டவர். யார் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியங்கள் தரிசனங்கள் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்களோ இப்பொழுது 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 தொடுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மகிமை இறங்கட்டும். ரபா பாபா 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 ஷபா பாபா ரபா ரபல ரகதர. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆண்டவருடைய கரம் இறங்குது. ரகதர 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 லகதர சகதர கதர. ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் இறங்கி வர்றதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பட 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 நிரப்பட. எல்லா ரகசியங்கள் வெளிப்படட்டும். வரங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. வரங்கள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ரபா பாபா 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 ரபா பாபா 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 பாபா. உனக்குள்ள இருக்கிற வரங்கள் செயல்படட்டும். ரகத ரசகரதரோ லகத ரசகதரபா. அக்னி அபிஷேகம் இறங்கட்டும். லம்மா மாமா 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 மாமா. ஓ ரபா ரசகதரபா. தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படட்டும். லகதர சொப்பனங்கள் வெளிப்படட்டும். வார்த்தையே வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி பல நாள் ஆகுது. கர்த்தர்ட்ட பேசி பல நாள் ஆகுது. அந்த சூழ்நிலை மாறுகிறது இப்பொழுது. ஆண்டவருடைய வல்லமையுடைய தொடுவதாக அவருடைய அன்புகளை நிரப்புவதாக. ஓ ராபா பாபா. தேவனுடைய அன்பு நிரப்பப்பட்டு எத்தனையோ நாள் ஆகுதுன்னு கவலைப்படுறீங்களா? இன்னைக்கு ஆவியானுடைய வல்லமை தேவ அபிஷேகம் நிரப்பட்ட நிரப்பட்ட நிரப்பட்ட. அன்பின் அபிஷேகம் நிரப்பட்டோம் நிரப்பட்டோம் இயேசுவின் நாமத்துல. எங்க போனாலும் ஒருத்தர் உங்களோடு இருக்கிறவாறு உணர்வுகள். எங்க போனாலும் ஒருத்தர் என்னோடு இருக்கிறார். ராகா ரா ஷாகா ரா தா ரா லாகா ரோ சாகோ ரோ லாகா தோ ரோ ஷாகா ரா தா ரா. அப்படிப்பட்ட கிருபை என்னை நிரப்பட்டோம். சொல்லுங்க, ஆண்டவர் நான் தனித்து வாழ்றல, என்னோடு ஒருவர் இருக்கிறார். என்னுடைய ஆவியார் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நானும் அவருமாய் வாழுகிறோம். நானும் அவருமாய் வாழுகிற அந்த அனுபவம், அப்படிப்பட்ட உன்னத அனுபவம் நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. லபா ரகா தரமோ ருஷகரபா லேகதி ரிமாரா ஷபல ரகதரபா. கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அல்லேலூயா. மகிமை இருக்குது, மகிமை நம்ம சூழ்ந்து இருக்குது.
நம்மளை சூழ்ந்து இருக்குது, நம்மளை சூழ்ந்து இருக்குது. ஒரு புதிய கிருபை ஆண்டவர் எல்லாரும் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே என்னை அக்னியின் பாஷை நிரப்போ, இன்னும் அக்னினால் நிரப்போ, இன்னும் என்னை இடம் கொள்ளாம போக மாட்டோம், என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையினால நிரப்பேன்னு சொன்னீங்களே, மகிமை நாளையத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்களே, மகிமை நாளையத்தை மகிமைப்படுத்துவேன் சொன்னீங்களே. ஆண்டவரே, நம் மகிமையுள்ள ஒரு தேவ மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழட்ட ஆண்டவரே. இனி வெறுமையெல்லாம் ஓடிருச்சு ஆண்டவரே, வெறுமையெல்லாம் ஓடிருச்சு ஆண்டவரே. நீர் இருக்கும் பொழுது எல்லாமே மகிமை ஆண்டவரே, நீர் இருக்கும் போது எல்லாமே மகிமை ஆண்டவரே. நீரினை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, நீரினை சூழ்ந்து இருக்கிறீர் ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மஹந்தரோ லேஹரபர ஷகதரபா லேஹரே மஹந்தரோ கோரோ லேகரபலோ ஷே மமர ஷகதரா லகதர மமர ஷே மம மாஷியங்கரலரோ ரகதரபா லேகதரே மாஷியகதரபா ஷேகதரே லகரபர ஷகதரபா. அப்படியே ஆண்டவரை பார்த்துட்டே ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை தரிசித்து அந்த ஆவியில பேசிக்கிட்டே இருங்க, ஆவியில காத்துருங்க, ஆவியில காத்துருங்க, ஆவியில ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரகதரபா லமர ஷகதரபா ரிகரே மாகதரா லகரன் சொந்தூரே மாமாமா. அப்படியே ஆவியில பேசிக்கிட்டே இருங்க, ஆவியானோட கனெக்ட் ஆகிட்டே இருங்க, ஆண்டவரோட பிரசன்னத்திலே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பிரசன்னத்திலே இருங்க. மாசியாங்கரபா லங்கதரோ லங்கதராஷே மாமா ரபா மாமா 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 ரஷகரபோ லேரே மரஷகரபா லே மாமா ஷே மாமா மா லபரஷே கரபோ லபரஷே. ஆண்டவர்கிட்ட வாங்குற மாதிரி கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட எதையோ வாங்கணும்ல, அப்படி பாரு கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை நிரப்புங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரே, சம்திங் கொடுங்க, ஏதாவது கொடுங்க. ஹல்லேலூயா. லகரபரஷக லகரோதிரிமே ஹந்துரோ லபுரோ சகரபா. நன்மைகள் வருகிறது பார்க்கிறேன், நன்மைகள் வருகிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஹல்லேலூயா. ஒரு தட்டை பார்க்கிறேன், ஹல்லேலூயா, அதுல ஒரு பொற்பழங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மரபரஷே மாமா 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 மரகதர கதரபா. தூரத்திலிருந்து வர நற்செய்தி. ஹல்லேலூயா. ஓ ரபரஷா தரபா. விடாய்த்த ஆத்துமாவுக்கு ஹல்லேலூயா குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். மாமா மாமா மரஷே. உனக்கான நல்ல செய்தி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகத ரகதரபா. என் ஜனமே, நீ நல்ல செய்தி கேட்க போற. தூரத்துல இருந்து வருது ஒரு செய்தி. உனக்கு ஒரு நற்செய்தி வருது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபா ஷகரபா ரகதர ஷகரபா மர ஷகதரபா. நற்செய்தி வருது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல செய்தி கேள்விப்படுவீங்க. ஹல்லேலூயா. வர நாட்கள்ல கேள்விப்பட போடுறீங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆவியான காட்டுறாரு. திருமண காரியங்களை ஏகோபித்து கை கூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ரகபர ஷக. திருமண காரியங்கள் கூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியங்கள் எல்லாமே கூடி வர போகிறது. தடையா இருக்கிற எல்லா காரியம் உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மரஷே மரசியாந்தலரோ
மரகதோரோ ரபத ரகதரபா லகதரமமா சகதரபா. ஆண்டோட பேசுங்க, ஆண்டோட பேசுங்க. அப்பதான் ஆண்டவர் தர்றாரு, வார்த்தையை தர்றாரு, உங்களுக்கு தர்றாரு. ஹல்லேலூயா. நம் மண்டலம் நிரப்பப்பட்டிருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ராஜ்ய பிரசனத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரோ அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்பாட்ட கேளுங்க. அப்பா, என் குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ரகதிரமமா ஷகரபா. அன்னை பாஷையில பேசிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. லிதரல ரகதரபமா மரகதரோ மமா மமா சே லே மமா மமா சே ரகதர லகதரகதரபமா ஷபமா சமமா ராஷே. பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்க. லமமா பிள்ளை வாழ் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. லே மாமா ராஷே லகதரகதரகதரபா. பிள்ளைகளே ரட்சித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் திசை கெட்டு திரிவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் திசை கெட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. லமா ராஷியாங்கரோலரோ மேரகதரபா சகதரபா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிற ஆவியானவரே, எங்கள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறேன், எங்களோடு பேசிக்கொண்டீர் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. இன்னைக்கு போன்ல வந்து கலந்து கொண்டு செபித்த எல்லாரும் நீ தொட்டிருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு வார்த்தையை நான் நிரப்பி இருக்கிற ஆண்டவரே. ஒருவரால் வெறுமையா போகலாம்ப்பா. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களை தொடர்ந்து நாங்கள் ஆவியில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.